பையான்னு ஒரு படத்தில் எஸ்டாப்ளிஷ் ஆகும். பையாக்கு அப்பவும் பார்த்தீங்கன்னா கருங்காலி, மெர்டல், ஆதி பகவான், அப்புறம் பீச்சாங்கையில் நான் மெயின் எஸ்டாப்ளிஷ் ஆகும். இப்போ பீச்சாங்கை படம் எதிர்பார்த்த மாதிரி ஓடாது, ஓடல. அதில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே டவுன் ஆகிட்டாங்க. அதில் அந்த படத்தில் நடித்த அந்த கதாநாயகன் மட்டும் அடுத்து 2-3 படம் பண்ணாங்க. அந்த பட டைரக்டரோ இல்லை அந்த படத்தோட கேமராமேனோ அந்த படத்தோட மெயின் வில்லனோ அப்படிங்கும்போது அவங்கெல்லாம் மறுபடி ஸ்ட்ரகிளிங். ஒரு ஆள் விழுந்தால் திருப்பி எந்திரிப்பதுக்கு ரொம்ப கஷ்டம். அப்போது மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன், நிறைய விஷயங்கள் பண்ணி V3ன்னு ஒரு படம் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இது பண்ணும்போது என்ன பண்ணுறேன்னா, பீச்சாங்கையில் நடந்த சின்ன ஒரு மனக்கசப்பு, அந்த ஸ்டேஜில் நடந்த சில மனக்கசப்பில் என்ன பண்ணுறேன், நானே டைரக்டர் ஆகணும் முடிவு பண்ணுறேன். அது வரைக்கும் தேட்டர் ஆர்டிஸ்டாக இருந்தேன். அதுக்கப்புறம் ஷார்ட் ஃபிலிம் எல்லாம் நிறைய ஷார்ட் ஃபிலிம் எடுத்தேன், கிளாஸ் வச்சேன். அப்போ என்ன பண்ணுறேன், நான் சரி படம் எடுக்கலாம். இப்போ நாமளே அங்கீகாரம் தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த உலகம் நம்மளை மதிக்கும்.